தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கலை வலியொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்து கொண்டு வழமையைப் போலவே இந்த காணொளி பதிவில் இரண்டு முக்கியமான விடயங்கள் உங்களோட கருத்துக்களை பகிரலாம்னு நினைக்கிறேன். அதில் முதலாவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்ட முகநூல் பதிவு சம்பந்தமாகவும், மற்றது ஆற்றில் மிதந்து வந்த கால், அதாவது மனிதனுடைய கால் பகுதி ஒன்று மிதந்து வந்த சம்பவம் அக்குரச பகுதியில் நடந்திருக்குது. அது சம்பந்தமான விடயத்தையும் இந்த காணொளி பதிவினூடாக உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். அதோட என்னுடைய காணொளி பதிவுகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருவீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காணொளி பதிவுக்குள்ளே போகலாம். அதில் முதலாவதாக பார்ப்போம், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய முகநூல் பதிவு. தான் பாராளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இது எவ்வளவு தூரம் உண்மையானது என்ற விடயத்தை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் ஏற்கனவே அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார், தான் மாகாண சபை தேர்தல் வந்தால் பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்து அதை தனக்கு அடுத்தபடியாக இருக்கிற சட்டத்திரணி கௌசல்யாவிடம் கையளித்து விட்டு தான் மாகாண சபை தேர்தலில் நிற்கிற மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். நேற்றிரவு அவருடைய முகநூல் பக்கத்தில் இந்த பதிவு பதியப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக அவர் இன்னும் எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் மக்களுக்கு தெளிவுபடுத்த இல்லை. ராமநாதன் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இரண்டு விதமாக மக்கள் நோக்குகிறார்கள். ஒரு விதமாக கேலிக்குள்ளாக்கக்கூடிய நபராகவும், தமிழினம் சார்ந்த ஆக்ரோஷமாக பேசக்கூடிய நபர் பாராளுமன்றத்தில் பயமின்றி தமிழர் சார்ந்த விடயங்களை முன்வைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவரை மக்கள் பார்க்கினம். அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது தான் மக்களில் மனநிலையில் மாற்றமே ஒழிய சுகாதாரத்துறை சார்ந்த அவருடைய அக்கறைப்படுத்தல்களும் கவனம் எடுப்புகளும் அவர்கிட்ட நன்மதிப்பை மெருகூட்டி கொண்டு தான் போகுது. அந்த வகையில் இந்த பதிவு மக்கள் மத்தியில் ஒரு சரியான திடமான ஒரு முடிவை அவங்க எடுத்துக்கொள்ள இல்லாத நிலையில் இருக்கேன்னு சொன்னால், அவர் பாராளுமன்றத்திலிருந்து விலகினால் தங்களுக்கான முன்வைக்கப்படுகிற கருத்துக்களை துணிச்சலாக முன்வைக்கிறதுக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் போயிடுவாரோ என்ற ரீதியிலையும் பார்க்கப்படுது. முகநூல் பதிவில் போட்ட விடயம் சம்பந்தமாக அவர் கருத்துக்களை வெளியிட நேரங்களில் அந்த விடயத்தையும் நான் உங்களோட காணொளி ஊடாக பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். அடுத்த விடயமாக ஆற்றில் மிதந்து வந்த மனித கால் சம்பந்தமான விடயத்தை பார்ப்போம். இது அக்குரச மாரம்ப கால்பல வெள்ளபாலம் அருகில் பக்மீக பகுதியில் படகு முனையம் ஒன்றில் மனித கால் ஒன்று மிதந்த நிலையில் ஆற்றில் வந்து கொண்டு இருக்கல நேற்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அக்குரச போலீஸ் தெரிவிச்சிருக்கணும். வெலிகேன பிரதேசத்தில் 76 வயதுடைய நபர் ஒருவர் 3 நாளுக்கு முதல் காணாமல் போனதாகவும் போலீஸாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்குது. அக்குரச திடீர் மரண விசாரணை அதிகாரியின் பார்வையின் கீழ் அக்குரச போலீஸார் மனிதனுடைய இடது கால் பகுதியை மீட்டு பொது வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது கொலையா அல்லது முதலைண்ட பிடிபட்டு முதலை அந்த உயிரை கொலை செய்த பிறகு மிஞ்சின அல்லது தண்ணியில் விடப்பட்ட அந்த மனித காலோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை போலீஸார் முன்னெடுக்கினோம்.
ஆனாலும் அந்த 76 வயது நபரை காணையில்லை என்று சொல்லி முறைப்பாடு செய்த அவருடைய மகனோ சகோதரர் தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி அதில் சகோதரன் என்று தான் இருக்குது, சகோதரனுடைய கால் தான் என்று சொல்லி அடையாளம் கண்டிருக்கணும். மிச்சமான உடல், அதாவது வந்து முதல்ல சாப்பிட்டதா அல்லது வேறுங்காலம் உடல் வந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்குதா என்பது தெரியல. அதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த உடல் சார்ந்த முழுமையான விடயங்களை. இதோட என்னுடைய இந்த காணொளி பதிவை நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை ஆதரவை எதிர்பார்க்கிறேன். இதுவரையும் எனக்கு ஆதரவு தார உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.